பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற நூலை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் லாயிஃபுடைய வகைகளை அறிந்து வருகிறோம். அதில் நம்ம ஷாத் என்றால் என்ன, ஷாதுடைய வரைவிலக்கணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற கூற்றுகளை நம்ம படித்து அதில் இருக்கிறோம். ஷாதை எப்படி விளங்க வேண்டும் என்பதை பார்த்து வருகிறோம். இதில் கடந்த அமர்வில் நம்ம இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாத் என்பதற்கு வரைவிலக்கணமாக இமாம் ஹலீலி, அதே போன்று இமாம் ஷாஃபி போன்ற அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி சொன்னாங்க. அடுத்ததாக அதை தொடர்ந்து ஒரு சொல்கிறாங்க. கடைசியாக என்ன செஞ்சாங்கன்னா, ஹலீலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அதே போன்று ஹாக்கிம், இவங்க ரெண்டு பேரும் ஷாதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை சொன்னதை சொல்லி காட்டினாங்க. அதை தொடர்ந்து சொன்னாங்க, ஒமா தக்கராஹு முஷ்கிலுன் பி அஃப்ராதில் அதிலில் வாபித்தி. அவங்க ரெண்டு பேரும் சொன்னது முஷ்கிலான விஷயம். யார் ரெண்டு பேரும் சொன்னது? இமாம் ஹலீலி சொன்னதும் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதும். சரிங்களா? யாரை பற்றி அந்த விஷயம் முஷ்கிலாக இருக்குன்னு சொன்னால், பி அஃப்ராதில் அதிலில் வாபித்தி, நினைவாற்றலுள்ள நீதமிக்க தனித்த ஒரு நபர் அறிவிக்கிற செய்தி அது ஷாதாக வகைப்படுத்தப்படும் என்கிற அந்த கூற்று அது என்னல்ல, ஏற்புடையதல்ல. ஏன்னா ஹாக்கிம் சொல்லும்போது சிக்கத்தாக இருக்கிறவர் தனித்தறிவிக்கிறார், அவருக்கு முத்தாபாத்து இல்லை, வேற எந்த அசலும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னால் அது சஹீதானே. அந்த தனித்தறிவிக்கக்கூடிய சிக்கத்தான ஆதிலான லபத்துடைய ஒரு நபர் அறிவிச்சு அது ஆதாரபூர்வமானதான். சரிங்களா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பிரச்சனை இருக்கிற மாதிரி என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுறாரு. அதே போல் ஹலீலின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சனதில் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார். அதாவது கரீபுடைய அந்த வரைவிலக்கணத்தை கொண்டு வர்றாரு. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ராவி தனித்தறிவிக்கிறது. தனித்தறிவிச்சா அது கரீப் வகை ஹதீஸுக்கு தான் என்ன செய்வாங்க, தனித்தறிவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கரீபு லைஃபான்னு கேட்டால் கிடையாது. ஆமாம் ஆமாம், கரீப் லைஃப் கிடையாது. சரிங்களா? கரீபாக இருந்தாலும் சரி, அதே போன்று அசீஸாக இருந்தாலும் சரி, முத்தவாத்திராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன அளவுகோல், மஷூராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன அளவுகோல், அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களா, சிக்கத்தா, ஆதிலா, அதே போன்று லபத்துடையவர்களா, இதுதான் வரையறை. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த வரையறையின் அடிப்படையில் இது எதில் கொண்டு சிக்கல் உண்டாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய லபத்துடைய ஒரு தனிநபர் அறிவிக்கிற செய்திக்கும், சிக்கத்துள்ள ராவி அறிவிக்கக்கூடிய செய்திக்குமே அது குழப்பத்துண்டாகும். இதை சொல்லிட்டு உதாரணம் சொல்கிறாங்க, இன்னமல் அமால் பினியாத், இந்த ஹதீஸ் இன்னமல் அமால் பினியாத் என்கிற ஹதீஸ். அதே போல் வன்னஹி அன் பையில் வலா விற்பது தொடர்பான ஹதீஸ். வகைர் தாலிக்க மிம்மா ஃபி ஸஹீஹ், இதல்லாது இன்னும் சஹீஹில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். சரிங்களா? ஃபஸ்ஸஹீஹு தஃசீல், அதற்கு விளக்கங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் முஷ்கில் ஏற்படுத்தும், அதற்கு விளக்கம் இருக்குது. அவர் சொல்கிறாங்க, ஃபைன் கான பி தஃபருதிஹி முஹாலிஃபன் அஹ்ஃபலு மின்ஹா வ அல்பத் கான ஷாதன் மர்தூதன். அந்த தஃபருதின் காரணமாக தஃபருதாக வரக்கூடியவர், தனித்து வரக்கூடியவர், அவர் என்ன செய்கிறாரு, அவரை விட அஹ்ஃபலான, மிகவும் நினைவாற்றல் மிக்க, மிகவும் அதிகமாக லபத்து செய்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு மாற்றமாக அறிவிக்கிறார்னு சொன்னால், அப்போ அது மர்தூது, தள்ளப்படுகிற ஷாதா மாறிவிடும், நிராகரிக்கப்படுகிற ஷாதாக மாறிவிடும். சரிங்களா? வைல்லம் யுஹாலிஃப் ராவி, அதில் ராவி சில முரண்படவில்லை. ஃபைன்கார அதிலன் ஹாஃபிலன், அவர் அதிலாக இருக்கிறாரு, ஹாஃபிலாக இருக்கிறாரு, மௌசூக்கம் பி லபுத்திஹி, அதே நேரத்தில் லபுத்திலையும் உறுதியானவராக இருக்கிறார். கான தஃபருதுஹு சஹியன், அப்படி வரும்போது அவருடைய தஃபருது சஹியாக இருக்கும். சரிங்களா? வைல்லம் யூசக் பி லபுத்திஹி, அதே நேரத்தில் அவருடைய லபுத்து நம்பகமானதாக இல்லை. வலம் எபோது அந்த தரஜத்தில் தாபித்தி, அதே நேரத்தில் அவர் என்ன செய்யல, லபுத்துடைய நிலையிலிருந்து அவர் கீழே போகவும் இல்லை, தூரமாகவும் இல்லை. கீழே போகலன்னா தூரமாகலை. சரிங்களா? அப்படி இருந்தால் அது என்னது, கான ஹசனன், அது ஹசன் தரத்தில் வந்துடும். சரிங்களா? நம்ம ஹசனுக்கான வரைவிலக்கணத்தை ஏற்கனவே பார்த்தோம். அப்படி என்ன சொன்னோம், ஹஃபியுல் லபுத். ஹசனுக்கான வரைவிலக்கணம் என்ன, ஹஃபியுல் லபுத், சிக்கத்து தான். ஆனால் லபத்துடைய விஷயத்தில் அவர் யாராக இருப்பார், ஹஃபியாக இருப்பார். தாமில் லபுத்துடையவராக இருந்தால் அவர் யாராகிடும், அந்த ஹதீஸ் ஆகிடும், சஹி ஆகிடும்.
இப்போ இங்கே ஹஃபீ லபுத் என்கிறதுனால தான் அது வந்து என்ன சஹி என்கிற தரத்திலிருந்து ஹசன் என்கிற தரத்திற்கு கீழே இறங்குது. அப்போ இந்த ஹதீஸும் ஷாதா வந்திருக்கிறது. ஆனால் அந்த ராவி யாராக இருக்கிறாரு? சிக்கத்தா இருக்கிறாரு, ஹாஃபிலா இருக்கிறாரு. ஆனால் லபத்தில் வந்து ஹஃபீ லபுத்து உடையவராக இருக்கிறார். அப்போ என்ன அந்த ஹதீஸு ஹசன் என்கிற தரத்துக்கு தான் வரும். அப்போ அது என்ன செய்யாது? மர்தூத் ஆகாது, தள்ளப்படுகிற ஹதீஸாக வராது. சரிங்களா? அப்போ இதை வந்து ஷாதுன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, ஒதுக்க முடியாது. இந்த வரையறையை ஏற்றுக்கொண்டால் உள்ள சிக்கல்களை என்ன செய்றாங்க, பட்டியலிடுறாங்க. அடுத்து சொல்றாங்க வைன் பௌத கேன ஷாத முன்கரம், அது அதை விட தூரமாக போச்சுன்னா, அதாவது அப்போ ஹசன் தரத்தை விட தூரமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ என்னது முன்கரன் மர்தூதன், தள்ளப்படுகிற வெறுக்கத்தக்க ஷாதான ஹதீஸாக மாறும். அப்போதான் அது வந்து நிச்சயம் அவ்வாறு புறக்கணிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். வல் ஹாசில், மொத்தத்தில் இதனுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால் அன்ன ஷாதல் மர்தூத, நிராகரிக்கப்படுகிற ஷாத் என்பது ஹுவல் ஃபர்துல் முஹாலிஃபுல், அது வந்து ஒரு நபர் என்னது ஹிலாஃப் ஆகிறது, முரண்படுது. வல் ஃபர்துல்லதி லைஸ ஃபி ருவாத்திஹி மின சிக்கா, அதே போன்று அந்த ஃபர்து யாராக இருக்கணும், அந்த ருவாத்துகளில் சிக்கத்தானவராக இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? வல்லபுத்தி மா யுஜ்பரு பிஹி தஃபர்து, அதே மாதிரி லபுத்தும் இல்லாதவராக இருக்கணும். சரிங்களா? மா யுஜ்பரு பிஹி தஃபர்து, அது வந்து என்ன செய்யுது, அவருடைய தஃபர்தை நிர்பந்தமாக்கணும். அப்படின்னு சொன்னால் அவர் மட்டும்தான் அதை அறிவிச்சிருக்கிறார் என்கிற விதத்தில் அவரை விட நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு முரண்பட்டு ஒருவர் என்ன செய்கிறாரு, ஹிலாஃபா அறிவிக்கக்கூடிய செய்தி தான் என்னது ஷாத். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே இதை வந்து போன அமர்வில் சொன்னேன் உங்களுக்கு. இந்த முதல் 3 வரைவிலக்கணத்தை சொல்லும்போது நான் சொன்னேன், இதுதான் அதில் வந்து என்னது ஏற்புடையது. எது தன்னை விட நம்பகத்தன்மையில் குறைவான ஒருவருக்கு அல்லது தன்னை விட நம்பகத்தன்மையில் அதிகமாக நம்பகத்தன்மையுடைய ஒருவருக்கு முஹாலிஃபா வந்து என்ன செய்யுது, அந்த அளவுக்கு சிக்கத்தில்லாத ஒருவர் அறிவிக்கிறது. அதான் அதற்கான சரியான வரைவிலக்கணம். அப்போ அதை தான் என்ன செய்கிறாங்க இங்கே கன்க்ளூஷனாக கொண்டு வந்து முடிக்கிறாங்க. قال المصنف كابن الصلاح ما ذكره أي خليلي والحاكم مشكل, அதாவது ஹலீலியும் ஹாக்கிமும் அறிவித்தது வந்து சிக்கலானது என்று என்ன செய்கிறாங்க இப்னு ஸலாஹும் அதே போன்று முஸன்னிஃபும் யார் இமாம் நவவியும் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இமாம் நவவி வந்து இப்னு ஸலாஹை பின்தொடர்ந்து தான் இதை சொல்கிறாங்க. அதனால் ஃபைன்னஹு என்தகிது, என்ன செய்கிறாங்க அவங்க அதை வந்து நக்கல் செய்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. பிஅஃப்ராதில் ஆதில் தாபித்தில் ஹாஃபில் ஹதீஸ் நமலாவன் ஃபைன்னஹு ஹதீஸுன் ஃபர்துன் தஃபர்ரத பிஹி உமர் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் வந்து தஃபர்ரதான ஹதீஸ். எப்படி ரசூலுல்லாஹ்விடமிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் அறிவிக்கிறார். சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து சும்ம அல்கமா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்கமா மட்டும் தான் அறிவிக்கிறார். தாபீனி ஒருத்தர் தான் வரார். சரிங்களா? சும்மா அவர்கிட்ட இருந்து அல்கமாட்டு அறிவிக்கிறாரு முகமது பின் இப்ராஹிம், அவர் தான் அல்கமாட்டு அறிவிக்கிறார். சும்மா அன்ஹு யஹ்யா பின் சயீத், இவர்கிட்ட இருந்து யார் அறிவிக்கிறாரு, யஹ்யா பின் சயீத். அப்போ என்ன ஆகுது, எல்லா சனதிலும் அதில் தஃபர்ரது முஃப்ரதா தான் இருக்குது, தஃபர்ரது இருக்குது, தனித்து அறிவிக்கக்கூடிய சுவாசகமாக இருக்குது அந்த அறிவிப்பு. சரிங்களா? இப்போ இதுக்காக அது நம்ம ஷாதுன்னு ஒதுக்கிட முடியுமா? முடியாது. இந்த மாதிரியான வகை ஹதீஸுக்கு தான் என்ன சொல்லுவோம், இல்லை கரீப்னு சொல்லுவோம். இந்த ஹதீஸ் தான் என்னது ஹதீஸ் கலையில் கரீபு. எந்த ஹதீஸு உமர்லா அவர்கள் சஹாபாக்கள் உமர்லா அவர்கள் மட்டும் அறிவிச்சிருக்கிறது, தாபீன்கள் வந்து அல்கமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும் அறிவிச்சிருக்கிறது, தப தாபீன்களை முஹம்மது பின் இப்ராஹிம் மட்டுமே அறிவிச்சிருக்கிற செய்தி. சரிங்களா? இப்படியான செய்திகளுக்கு தான் என்ன சொல்லுவாங்க கரீப்னு சொல்கிறது. அப்போ இது வந்து கரீபான ஹதீஸ். அப்போ இதற்காக அது ஷாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஹலீலியுடைய வரைவிலக்கணத்தையோ அல்லது ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹுடைய வரைவிலக்கணத்தை எடுத்துக்கொண்டால் என்ன ஆகிடும், இது அப்படி ஷாதுன்னு ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும். அது இல்லை என்பதை தான் என்ன செய்றாங்க அவர் நிறுவரால், அதை சரியும் கூட. சரிங்களா? அதே மாதிரி தான் அன்னஹி அன் பையில் வலா, சரிங்களா, வஹிபத்தி வலா, வலாவையும் ஹிபாவையும் விற்பனை செய்வது தொடர்பான தடை வந்துள்ள ஹதீஸ். தஃபர்ரத் பிஹி அப்துல்லா பின் தீனார் அன் இப்னு உமர், அதில் என்ன செஞ்சுருக்காங்க, இப்னு உமர் அவர்களை தொட்டு அப்துல்லா பின் தீனார் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறார். அதை வகைறு அலிக்குமின் ஹாதிசி லஃப்ராத், இது போன்று தஃபர்தான ஹதீஸுகள் யாராலும் இருந்து கொண்டிருக்கு. அஹ்ரஜ ஃபி கிதாபி அஸ்ஸஹீ, கிதாபை சஹீ, சரியா, கிதாபில் கிதாபை சஹீ, இல்லை மிம்மா அஹ்ரஜ ஃபி கிதாபி சஹீ, அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, 2 சஹீன்களை அறிவிக்கப்பட்டிருக்கு. க ஹதீசி மாலிக் அன் ஜுஹ்ரி, சரியா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தொட்டு அன் அனஸின், அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் இருந்து அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல மக்கத்த வலா ராசி அல் மிக்ஃபர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, மக்காவுக்குள்ளே, சரி ஆமாம் மக்கா தானே, மக்காவுக்கு நுழைந்தாங்க. தலையில் என்ன இருந்தது அவருக்கு,
மிக்ஃபர், என்னது கேடயம் மாதிரி, கேடயமில் அது சாயம் பூசப்பட்ட ஒரு தலப்பாகை, சரிங்களா, அது ஒன்று இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. தஃபரத் பிஹி மாலிக் அன் ஜுஹரி, இது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்கிறாங்க, ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தொட்டு தனித்தறிவித்திருக்கிறாங்க. ஃபகுல்லு ஹாதிஹி முஹ்ரஜத்துன் ஃபி ஸஹீஹைன், இது போன்ற ஹதீஸ்கள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஸஹீஹ்ல அறிவிக்கப்பட்டிருக்குது. மா அன்னஹு லைஸ லஹா இல்ல இஸ்னாதுன் வாஹித், அதற்கு ஒரு இஸ்னாதை தவிர வேறு இஸ்னாது இல்லை. தஃபரத் பிஹி சிக்கா, அதில் என்ன செஞ்சுருக்காங்க, சிக்கத்தானவர்கள் மட்டுமே அதில் என்ன செஞ்சுருக்காங்க, தனித்தறிவித்திருக்கிறாங்க. وقد قال المسلم رحمه الله சொன்னாங்க, للزهري نحن 90 حرفا يرويه لا يشاركه فيه احد باسانيد جياد. சரிங்களா, நாங்கள் 90 வார்த்தகங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், அதில் வேறு எந்த ராவியும் அந்த ரிவாயத்தில் சனதில் ஒரே ஒரு ராவியை தவிர வேறு எந்த ராவியும் இல்லாத நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜுஹரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சொல்கிறாங்க. முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, லிஸ்ஸுஹரி நஹ்வ 90 ஹர்ஃபன், ஏறத்தாழ 90 எழுத்து வார்த்தைகள், யர்விஹி லா யுஷாரிகு ஃபீ அஹதுன் பி அசானிதி ஜியாத், அதில் அந்த சனதில் அதில் ஒருத்தருமே இடம்பெறாமல், சரிங்களா, வேறு யாரும் ஒரே ஒரு நபரை தாண்டி வேறு யாருமே இடம்பெறாமல் 90க்கு மேற்பட்ட அர்ஃபுகளை கொண்டு வார்த்தைகளை கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா, வகால் இப்னு ஸலாஹ் ஃபஹாத அல்லதி ذكرناه غيره من المذاهب الأئمة الحديث يبين لك أن ليس الأمر في ذلك على الإطلاق الذي قاله. அப்போ இது ரெண்டு என்ன செய்யுது, இமாம் இப்னு ஸலாஹ் சொன்னாங்க, நாம் சொன்னதன் அடிப்படையிலும் இதான் ஹதீஸ்கலை அறிஞர்களுக்கு மதுஹபுடைய ஹதீஸ்கலை மதுஹபை சார்ந்த அறிஞர்களுடைய கூற்றும் இதுதான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் அவங்க எல்லாரும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் 19 அவங்க ரெண்டு பேரும் சொன்னது மாதிரி 19வான விஷயம் அப்படி அல்ல, விஷயம் 19 அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியது அல்ல. வஹீனைதின் அப்படியானால் இப்போ சஹீஹு தஃப்சீல், அதில் சரி என்ன அப்படின்றதுல விளக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபைன் கான அசிக்கத்து பி தஃபர்தி முகாலிஃபன் அஹ்ஃபது மின்ஹு அவாலுபத், ஒரு சிக்கத் வந்து தஃபருதாகிறார். எப்படி தஃபருதாகிறார்னா, அவரை விட நினைவாற்றல் உள்ள, அவரை விட லபத்துள்ள ஒருவரை விட அவருக்கு முரண்பட்டவர் அறிவிக்கிறார். சரிங்களா, அப்படி வந்தால் தான் அது நிச்சயம் கருத்தில் கொள்ளப்படும். அதுக்கு உதாரணம் சொல்லும்போது இபாரத்து இப்னு ஸலாஹ் லம்மா ரவாஹு மின் மன்ஹு அவுலா மின்ஹு பில் ஹிஃப்லி லிதாலிக, அதில் இப்னு ஸலாஹுடைய வார்த்தை என்னன்னு சொன்னால் லிமா ரவாஹு, லம்மா இல்லை, லிமா ரவாஹு மன்ஹு அவுலா மின்ஹு பில் ஹிஃப்லி லிதாலிக, அந்த ஹதீஸில் அவரை விட ஹிஃப்லில் தேர்ச்சி பெற்றவர் அவர் அறிவிக்கிறது. சரிங்களா, அதான் அந்த வாசகத்தை சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு மாற்றமாக இன்னொருவர் வேற ஒரு செய்தி வாசகத்தை அதில் அறிவிக்கிறார். அப்படி சொன்னால் அதுதான் என்னது, ஷாதாக இருக்கும். இபாரத்து ஷேக் இஸ்லாம் லிமன் ஹு அர்ஜஹ் மின்ஹு லி மஸீத் தப்த், சரியா, இதை விட கூடுதலாக கொஞ்சம் லபத்தில் வந்து அவரோட அர்ஜஹா இருந்து கொண்டிருக்கிறவருக்கு மாற்றமாக இருக்கிறது. அவ் கசுரத்தில் அல்லது எண்ணிக்கையில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிற அறிவிப்பாளர்களுக்கு மாற்றமாக அறிவிக்கிறது. சரியா, அவ் கைரதாலிக்க. இப்போ நாம் அந்த செய்தியை தான் நேற்று சொன்னேன், ஜாயிதா என்பவர் இடம்பெறாமல் 5 துருக்கள் வரக்கூடிய இதில் என்ன இல்லை, தஹரீக் என்கிற வாசகம் இல்லை, இவருடைய இதில் மட்டும்தான் வருது. அங்கே தான் என்னது, அது ஷாத் என்கிற நிலையில் ஹதீஸ் கலையில் இப்போ சொன்ன இந்த உசூல் அடிப்படையில் தான் பிரிக்கப்படும். புரியுதுங்களா, அது கசுரத்தில் அது எண்ணிக்கை. நேற்று வரலையோ, லாஸ்ட் கிளாஸு நேற்று இல்லை, லாஸ்ட் கிளாஸ் வந்தில்ல, அது வரலையா, சரி ஓகே, அப்போ பார்த்துக்கோ கிளாஸ் பார்த்து அங்கே பார்த்தா தான் இதில் இதோடைய கண்டினியூட்டி தானே இது. சரியா, அப்போ என்ன சொன்னோம், அதில் அதிகமானவர்களுக்கு மாற்றம் அறிவிக்குது. அப்படி வந்தாலும் அது என்னது, இந்த ஒரு வாசகத்தை கொண்டு 10 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் இல்லை என்ன செய்கிறாரு, வேறு வார்த்தையை கொண்டு அறிவிக்கிறாருன்னு சொன்னால் இது ஷாதா தான் பார்ப்பாங்க. அவர் சிக்கத்தாக இருந்தால், அவர் பலவீனமானவராக இருந்தால் பேச்சு கிடையாது. சரிங்களா, அவர் ஹஃபீ லபுத்தாக இருந்தாலோ அல்லது லபுத்து இல்லாதவர் சூல் ஹிஃப்லாவாக இருந்தாலோ அல்லது அதில் இல்லாதவர் இருந்தால் அப்போ அது வந்து என்ன பேச்சே கிடையாது, தள்ளிடுவாங்க. ஆனால் இவரும் நம்பகமானவர்கள், இவர்களும் நம்பகமானவர்கள் அப்படின்னு வரும்போது யாருடைய குற்றங்க எடுக்கப்படும், இவர்களுடைய தான் எடுக்கப்படும், இவரது விட்டுருவாங்க. சரிங்களா, இதுவும் ஷாதுடைய, அதாவது சொன்ன ஷாது வந்து வரையறுக்கிறதுல சிரமங்களும் சிக்கலும் இருந்து கொண்டு இருக்கிறதோடு சேர்ந்து பல அறிஞர்கள் கொடுத்திருக்கிற வரைவிலக்கணத்தில் இப்படி ஒரு கருத்து அதுக்கு இருக்குது. சரியா,
அவ் கைர் தாலிக மின் வுஜூஹில் தர்ஜிஹாத், இது அல்லாத வேறு சில தர்ஜிஹாத்துடைய முறைகளும். கான மன்ஃபரத பிஹி ஷாதுன் மர்தூதன், அப்படி வரக்கூடிய அந்த தர்ஜியுடைய முறைகளில் வந்துட்டு ஒருத்தர் வந்தார்னா, ஒருத்தர் தனித்து வந்தார்னா அது என்ன ஆகிடும்? ஷாதன் மர்தூத் ஆகிடும். சரிங்களா? கால் ஷேகுல் இஸ்லாம் முகாபிலுஹு யுகாலுஹு மஹ்ஃபூத், இதற்கு நேர் எதிராக இருந்து கொண்டிருப்பதற்கு மஹ்ஃபூத் என்று சொல்லப்படும். அது மர்தூத் அல்ல, மஹ்ஃபூத், அதாவது தள்ளப்படாதது. சரியா? قال مثاله ما رواه الترمذي والنسائي وابن ماجه من طريق ابن عيينة عن عمرو بن دينار عن أوسجع சரியா عن ابن عباس أن رجلا توفي على عهد رسول الله صلى الله عليه وسلم. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் ஒரு மனிதர் மரணித்தார். வலம் எத வாரிசன் இல்லா மௌலா ஹு ஆத்தகஹு, ஒரே ஒரு அடிமை, அந்த அடிமையை அவர் விடுதலை செஞ்சிருந்தார், அவரை தவிர வேற யாரையும் விட்டு போல அவர். சரியா? இந்த ஹதீஸை வந்து என்ன செய்றாங்க? இப்னு மாஜா, திருமதி இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. நசை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. யார் மூலமா? இப்னு உயைனா மூலமா, அம்ரு பின் தினார், அவுசஜா, அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மூலமா. வதாப இப்னு உயைனா, அதை இதுக்கு என்ன செய்யறாங்க? முதாபாத்தா இப்னு உயைனா சொல்கிறாங்க. அலா வஸ்லிஹி, இதை வந்து வசல் செய்யும் விதமா, அதாவது மௌசூலாக்கணும் விதமா. இப்னு ஜுரேஜின் வகைரிஹி வஹாலஃபும் ஹம்மாத் பின் ஸெய்த், ஆனால் அதே நேரத்தில் இவங்களுக்கு மொரானா அறிவிச்சிருக்கிறாங்க. யார்? ஹம்மாத் பின் ஸெய்த். ஃபரவாவ் அன் அம்ர் பின் தீனாரின் அன் அவுசஜா வலம் எதுக்குர் இப்னு அப்பாஸ். பாருங்க, அவர் வேற ஒரு அறிவிப்பில் ஹம்மாத் பின் ஸெய்த் என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறாரு. அதில் அவர் என்ன செய்கிறாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை வேர்கோள் காட்டலை. அவர் என்ன செஞ்சிருக்காரு? மௌசூல் அறிவிச்சிருக்கிறார், அதாவது சனதை சேர்த்து யாரோடு? சஹாபியோடு சேர்த்து அறிவிச்சிருக்கிறார். ஆனால் அதே ஹதீஸை வேற அறிவிப்பாளர் அறிவிக்கும் போது என்ன செய்கிறாருன்னா சஹாபி வரல அங்கே. சரிங்களா? கால அபு ஹாத்திம் அல் மஃபூத் ஹதீஸ் இப்னு உயைனா. அப்போ இதில் வந்து எது சரின்னா அந்த ஹதீஸ் வந்து இப்னு உயைனா மட்டும்தான் இருக்குது, அவருக்கு மேலே போகலாது. இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி தாபி, சரிங்களா? அவரோட நின்று விடக்கூடியதாவது அந்த ஹதீஸ் இருக்கே தவிர அவருக்கு மேலே அந்த ஹதீஸ் போகலன்றதா அதில் வந்து சரியான நிலைப்பாடு. சரிங்களா? அப்போ அவர் சொன்ன சனது, அவர் மௌசூலா சொன்ன சனது என்ன இல்லை? சஹியானதில்லை. சரி, அடுத்தது கால ஷேகுல் இஸ்லாம் ஹம்மாத் பின் ஸெய்த் மின் அஹ்லில் அதாலத்தி வ லபத்தி. இங்கே பாருங்க, இதில் இதுக்கு காரணம் என்ன? இவர் வந்து அதாலத்து லபத்து உடையவர் ஹம்மாத் பின் ஸெய்த். மாதாலிக்க ரஜ்ஜஹ அபு ஹாத்திம் ரிவாயத்த மன்ஹூம் அக்ஸர் அததன் மின்ஹு. அப்படி இருந்துமே அவருடைய ஹதீஸை விட அதிகமான எண்ணிக்கையினவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அபு ஹாத்திம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தர்ஜீஹ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. கால வர்ரஃப மின் ஓரிஃப மின் ஹாத தக்தீர், இதில் வந்து நம்ம அறியப்படுகிறது, இந்த தக்தீர் மூலமாக நம்ம அறியப்படுகிற விஷயம்னு சொன்னால் அன்ன ஷாத் என்பது மா ரவாஹுல் மக்பூல் முகாலிஃப லிமன் ஹுவ அவுலா மின்ஹு, மக்பூலானவர் அவரை விட ஏற்றமானவருக்கு பொருத்தமானவருக்கு முரணா அறிவிப்பது தான் என்னது? ஷாத் என்பது என்பதை என்ன சொல்கிறோம் நம்ம இதன் மூலம் அறிய முடிகிறது. கால வஹாதாஹு அல் முஅத்தமது ஃபி ஹத்தி ஷாத் பி ஹஸ்பில் இஸ்திலா, இதுதான் ஷாத்தில் என்னது? ஷாத்தோடைய இஸ்திலாஹின் அடிப்படையில் மிகவும் நம்பகமான விஷயம். சரியா? வமின் அம்சலத்தி ஃபில் மத்தன், ஷாத் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ராவியில் இருக்கும், அடுத்து என்ன சொல்லியிருக்கிறோம்? மத்தன்லேயும் இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்காக உதாரணம் சொல்லுவாங்க. மாரவா அபூ தாவூத் வ திர்மிதி மின் ஹதீஸி அப்துல் வாஹித் பின் ஜியாத் அன் அஹ்மஷ் வ நபி சாலிஹ் அன் அபி ஹுரைரா மர்ஃபுவான் இதா ஸல்லா அஹதுக்கும் ரக்அத்தை ஃபஜ்ர ஃபல்யல்தஜி அன் யமீனிஹி. எப்படி? உங்களில் யாராவது ஒருவர் ஃபஜருடைய 2 ரக்காத்தை தொழுதார், அதாவது ஃபஜருடைய 2 ரக்காத் மீன்ஸ் முன் சுன்னத்து. சரியா? அதை தொழுதாங்கன்னா ஃபல்யல்தஜி அலா யமீனி, வலதுபுறமாக ஒரு கழித்து படுத்துக் கொள்ளட்டும்னு சொல்கிறாங்க. இப்படி ஹதீஸ் இருக்கா? இதோ இருக்கு அப்படின்னு இல்லையா? இதுதான் பிரச்சனை. அதுக்கு தான் இங்கே ஆராய்ச்சி. இப்படி ஹதீஸ் இல்லை. சரிங்களா? என்ன இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்க படுப்பாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஆனால் இங்கே ராவி என்ன செஞ்சுட்டார்? அதை வாசகமாகவே கொண்டு வந்துட்டார், ஹதீஸாகவே கொண்டு வந்துட்டார். அப்படி இல்லை, அது ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேலாக தான் இருக்கும். பின்னாடி சொல்லுவாங்க கால் பைஹக்கி ஹாலஃப் அப்துல் வாஹித் அல் அதல் கசீர் ஃபிஹாதா, ஏராளமான எண்ணிக்கைக்கு அப்துல் வாஹித் என்ன செஞ்சார்? இந்த ஹதீஸில் வந்து முரண்பட்டார். கூடுதலான அறிவிப்பாளருக்கு இவர் என்ன செய்கிறார்? முரண்படுறாரு. எப்படி? ஃபைன் நாஸ இன்னமா ரவாஹு மின் ஃபஅலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரவாஹு மின் ஃபஅலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா மின் கௌலிஹி. இதை அதிகமான அறிவிப்பாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய செயலாத்தான் சொன்னாங்களே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லலை. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லோட இணைச்சிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். சரிங்களா?
வன்ஃபரத் அப்துல் வாஹித் மின் பைனி ஸிகாத்தி அஸ்ஹாபில் அஹ்மஷ் பிஹாதல் லஃப்ல். இந்த லஃப்லின் மூலமா அஹ்மஷுடைய தோழர்கள்ல நம்பகமானவர்களுக்கு இவர் என்ன செய்கிறார், நம்பகமானவர்கள் வந்து இவர் மட்டும் தனித்து இருக்கிறார், தனித்து அறிவிக்கிறார். இந்த வார்த்தை யாரு, அப்துல் வாஹித் என்பவர் மட்டும். அப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இதுதான் ஷாது, இதற்கு பேர் தான் ஷாது. இப்போ இங்கே வந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம், அப்துல் வாஹித் என்பவர் பலவீனமானவரா? இல்லை, பலவீனமானவராக இருந்தால் நம்ம பேச்சவே வேண்டியதில்லை, அது லைஃப்னு தள்ளிட்டு போகலாம். அவர் மக்பூல் தான், அவர் நம்பகமானவர் தான், சரிங்களா, சிக்கத்து தான். ஆனால் அவரை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கையில் உள்ளவர்கள் அறிவித்த செய்தி இதுதான் நான் சொன்னேன். ஜாயிதா என்பவர் மட்டும்தான் வராருன்னு, அவருடைய ரிவாயத்து மட்டும்தான் வருது, சரிங்களா, இன்ஷா அல்லாஹ். சரியா, வெல்லம் யுகாலிஃப் ராவிய சரிங்களா பி தஃபருதி கைரு, ராவி வந்து சில யாருக்கும் முரண்படலை, அவர் தனித்து தான் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்யல, யாருக்கும் முரண்படலை. வைன்னமா ரவா அம்ரன் லம் யர்வீஹி கைருஹு, மற்றவர் அறிவிக்காத ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறார். ஃபயுந்தரு ஃபி ஹாதா ராவியில் முன்ஃபரித். அப்போ இந்த இடத்துல அந்த தனித்த ராவியை பார்க்கப்படும், சரிங்களா. ஃபைன் கான ஆதிலன் ஹாஃபிலன் மௌசூக்கம் பி லப்திஹி கான தஃபர்து சஹீன், அவர் நம்பகமானவர், லபத்துள்ளவர், ஹாஃபிலாக இருக்கிறவர், ஆதிலானவர் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவருடைய தஃபருது என்னது, சஹீதா, சரிங்களா. வைல்லம் யூசக் பி ஹிஃப்லிஹி, அவருடைய ஹிஃப்லில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் லக்கின் லம் எபுஅது அன் தரஜத்தில் லாபித்தி, ஆனாலும் அதே இடத்துல லபத்துடைய விஷயத்தில் ரொம்ப தூரமாக போகல, சரிங்களா அப்படின்னு சொன்னால் கான மன்ஃபரத பிஹி ஹசரன், அவர் தனித்து அறிவிச்சாரே ஹதீஸ் ஹசன் ஆகிடும். வைம்பவுத தூரமாயிட்டான்னு சொன்னால் மிந்தாலிக்க அதுலேருந்து கான ஷாத முன்கர மர்தூதன், அப்போ அது என்னடும், முன்கராக மர்தூதாக மாறிடும், சரிங்களா, முன்கராகவும் மாறும் மர்தூதாகவும் மாறிடும், சரியா. ஓகே, வல் ஹாசில் அன்ன ஷாதல் மர்தூது ஹுவல் ஃபர்துல் முகாலிஃப் والفرد الذي ليس في رواته من الثقة والضبط ما يجبر به تفرده وهو بهذا التفسير يجامع المنكر وسيأتي ما فيه. இதில் என்ன செய்கிறாரு, முன்கரோடு இந்த தஃப்சீரில் வந்து என்ன இணைக்கிறாங்க, அதை நம்ம பின்னாடி என்ன செய்வோம், முன்கரை பற்றி பேசப்பட வேண்டியிருக்குல்ல அதில் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க, சரியா. இப்போ இதோட இந்த தலைப்பை பற்றிய செய்திகள் முடிச்சிச்சு. அடுத்து என்ன செய்கிறாங்க, இப்போ இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சில தன்பிஹாத்துகளை சொல்கிறாங்க, சில குறிப்புகளை இதில் சொல்கிறாங்க. மா தக்கத்தம மினல் உத்ராலி அலல் ஹலீலி வல் ஹாக்கிம் பி அஃப்ராதி ஸஹீஹ் அவரது அலைஹி அம்ரானி, சரியா. அதாவது முந்தி சொன்ன ஹலீலிக்கும் ஹாக்கிமுக்கும் இஅ்திரால் அவங்களுக்கு மறுப்பு, அதாவது குறுக்கீடு செய்வதற்காண்டி முந்தி சொன்ன விஷயங்கள். பி அஃப்ராதி ஸஹீஹ், யாரை பற்றி, சஹியான நபர்களை பற்றி, சஹியோடைய நபர்களை பற்றி, அவரது அலைஹி அம்ரானி. அப்படி அதை கொண்டு வரதில் ரெண்டு விஷயம் இருக்குது. அஹதுஹுமா, ஒன்று என்ன, அன்னஹுமா இன்னமா தக்கரா தஃபருத சிக்கத்தி, அவங்க ரெண்டு பேரும் யாரை பற்றி சொன்னாங்க, நம்பகமானவர் தஃபருதா வருது, தனித்து வருது. ஃபலம் ஃபலம் எரிது அலைஹிமா தஃபருதுல் லாபித்தில் ஹாஃபில் சரியா லிமா பைனஹுமா மினல் ஃபர்கி வ உஜீப பி அன்னஹுமா அத்லகா அசிகா வ ஷமல் அல் ஹாஃபில் வகைருஹு. என்ன சொல்கிறாங்க, அதாவது அங்கே வந்து என்ன சில தஃபருல் லாபித்தில் ஹாஃபில்னு சொல்லலை, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சிக்கத்து தான் தஃபருதா வந்திருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அதற்கு இடையில் என்ன ஃபர்க் அப்படின்னு பார்த்து தான் அது ஃபர்க்குக்கான அதற்கு ரெண்டுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்பதற்கு பதிலளிக்கும் போது அவங்க வந்து முத்தலக்கா என்ன செஞ்சிட்டார், சிக்கத்துன்னு சொல்லிட்டார், சரிங்களா. அந்த முத்தலக்கா சிக்கத்துன்னு சொன்னதுன்னு அடிப்படையில் பொதுவாக சிக்கத்து நம்பகமானவர் என்று சொன்னதில் அதில் ஹாஃபிதும் அடங்குவார், லாபித்தும் அடங்குவார். ஆமாம், அப்படி ஒரு 19 சொல்லும்போது அதை வேறுபடுத்தி சொன்னால் ஓகே, அப்படி வேறுபடுத்தி அவங்க சொல்லலை. யாரு, ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஹலீலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் வேறுபடுத்தி சொல்லாமல் 19 என்ன செய்யணும், நம்பகமான அறிவிச்சாலும் தனித்து அறிவிச்சாருன்னா அது வந்து என்னது, ஷாது தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதான் நேற்று கடந்த கிளாஸ்லேயே நம்ம சொன்னேன், இதில் சிக்கல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் காரணம். ஏன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நம்ம கரீபான எல்லா ஹதீஸையும் என்ன செய்யணும், தூக்கி தள்ளிடணும், எல்லாம் ஷாதாயிடும், எல்லாம் ஷாதோடைய வகையில் போயிடும். அப்போ ஷாதுக்குன்னு தனியாக வரவிலக்கணம் இல்லாமல் போயிடும். எல்லாமே கரீபும் ஷாதுன்னா ஷாதுக்குன்னு அப்போ தனியான வரவிலக்கணம் இல்லாமல் போயிடும், சரிங்களா. அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த பதிலை சொல்கிறாங்க. ரெண்டாவது அசானி அன்ன ஹதீஸ் நியா, அதே தான் இன்னமல் அமல் பின்னியா அப்படின்ற ஹதீஸ் லம் யதஃபர்ரத் பிஹி உமர் பல் ரவாஹு அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபி சயீத் அல் குத்ரி கமா தக்ரா இப்னு தாரகுத்னி வகைரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, இந்த நியத்துடைய ஹதீஸை பற்றி அவங்க தஃபர்துன்னு சொல்கிறாங்க. அது வந்து சில உமர்லாம் அவர்கள் மட்டும் அறிவிக்கலை, அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சயீத் அல் குத்ரி அறிவிச்சிருக்கிறாங்க. தாரகுத்னி சொன்ன மாதிரி சஹாபாக்களோட இடத்துல வேண்டுமானால் என்ன செய்யலாம், இது இருக்கலாம். மற்ற தர்ஜாக்கள் அது வந்து இது தஃபர்தா, சரியா. பல் தக்ரா அபு காசிம் வ இப்னு மந்தா அன்னஹு ரவாஹு 17 ஆஹிர் மின் சஹாபா. இப்னு மந்தா என்ன 17 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்கன்றாங்க.
என்ற ஹதீஸை இன்னமல் அமாலு பின்னியத். அலி இப்னு அபி தாலிப் சயீத் இப்னு அபி வக்காஸ் இப்னு மசூத் இப்னு உமர் இப்னு அப்பாஸ் அனஸ் இப்னு மாலிக் அபு ஹுரைரா முஆவியத் இப்னு அபி சுஃபியான் உத்பா பின் அப்துல் சில்மி ஹிலால் பின் சுவைத் உபாதா பின் சாமித் ஜாபிர் பின் அப்துல்லா உக்பா பின் ஆமிர் அபு தர் அல் கிஃபாரி உத்பா பின் நதர் உத்பத் பின் முஸ்லிம், இப்படி 17 பேர் அறிவிச்சிருக்கிறாங்கன்றதை சொல்கிறாங்க. வசாத கைருஹு அபா தர்தா வசஹல் பின் சஅத் நவாஸ் பின் சம்ஆன் அபு முஸல் அஷ்அரி சுஹைப் பின் சினான் அபு உமாம் அல் பாஹிலி وزيد بن ثابت ورافي بن خديج وصفان بن أمية وغزية بن حارث والحارث بن غزية وعائشة وأم سلمة وأم حبيبة وصفية بنت حيي. وذكر ابن مندى أنه رواه عن عمر غير علقمة وعن علقمة غير محمد وعن محمد غير يحيى. والله வேற அறிவிச்சிருக்காங்கறத இப்னு மந்தர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. சரிங்களா? وأن حديث النهي عن البيع والولاء رواه غير ابن دينار. ابن دينار الله அறிவிச்சிருக்காங்க. فأخرجه الترمذي في العلل المفرد. علل المفرد என்கிற நூல்ல அதை என்ன செஞ்சிருக்காங்க, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க ஹதீஸ். அடுத்து حدثنا محمد بن عبد الملك بن أبي شوارب ثنا يحيى بن سليم عن عبيد الله بن عمر عن نافع عن ابن عمر. وأخرجه ابن أدي في الكامل ثنا عصمة البخاري ثنا إبراهيم بن فهد ثنا مسلم عن محمد بن دينار عن يونس يعني ابن عبيد عن نافع عن ابن عمر. وأجيب بأن حديث على الأعمال لم يصح له طريق غير حديث عمر. அந்த ஹதீஸ் தரிக்க தவிர வேறு எதுவுமே என்ன சில சரியானதா இல்லை. எந்த ஹதீஸு? உமர்லாவுடைய அறிவிப்பை தவிர வேறு எதுவுமே அதில் சரியானது இல்லை. அது மட்டும் தான் சரியான சிறது. மிச்சம் எல்லாமே இருக்குது, சிலதெல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே என்ன இல்லை, சஹி இல்லை. வலம் எரிது பிலஃப்லி ஹதீஸ் உமர் இல்லா மின் ஹதீஸி அபி சயீது வ அலி வ அனஸ் இப்னு அபி ஹுரைரா. அதே மாதிரி உமர்லா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய வாசகத்தை கொண்டு என்னது இவங்க அறிவித்த அறிவிப்பில் மட்டும்தான் இருக்கு, ஆனால் அதுவும் பலவீனமானது. வம்ம ஹதீஸ் அபி சயீத் பக்கத்து சர்ரஹு பி தக்லீதி இப்னு அபி தாவூத் அல்லதி ரவாஹு அன் மாலிக் வ மிம்மன் வஹ்மஹு ஃபி தாரகுத்னி. சரிங்களா? அதே நேரத்தில் அபு சயீத் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்னு அபி ராவூத் என்பவர் என்ன செய்திருக்கிறார்கள், அது தவறு எடுத்திருக்கிறாங்கிறது வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மாலிக்கு மிம்மன் வஹ்மஹு ஃபி தாரகுத்னி, யார் தாரகுத்னி வந்து என்ன செய்கிறாங்க அதில் சந்தேகித்தாரோ அவர் மூலமாகவே. சரியா? அதே போல் ஹதீஸ் அலி ஃபி அர்பஈன அலவியா பி இஸ்னாதி மின் அஹ்லில் பைத்தி ஃபீஹி மல்லம் யூரஃப் மல்லம் யாரிஃப் ஃபீஹி மல்லா யூரஃப், அறியப்படாதவர்கள் இருக்கிறாங்க. அது அஹ்ல் பைத் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியில் அறியப்படாதவர்கள் இருக்கிறார், அதாவது மஜ்ஹூலான ராவிகளை கொண்ட செய்தியாக இருக்குது. ஹதீஸு அனஸின் ரவாஹு இப்னு அசாக்கிர் ஃபி அவ்வலி அமாலிஹி மின் ரிவாயத் யஹ்யா பின் சயீத் அன் முஹம்மது பின் இப்ராஹிம் அன் அனஸின் வக்கால கரீபுன் ஜித்தன். இது ரொம்ப கரீபான ஹதீஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபி வல் மஹ்ஃபூது ஹதீஸ் உமர், அதில் வந்து பாதுகாக்கப்பட்டது உமருடைய ஹதீஸ் தான் என்று இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரவாஹு ரஷீத் அல் அத்தார் ஃபி ஜுஸுஇன் லஹு பி சனதின் லைஃபின். அபூ ஹுரைராவுடைய ஹதீஸை வந்து லைஃபான சனதோடு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. வசாயிர் அஹாதீஸ் ஸஹாபா அல் மதுகூரின இன்னமா ஹிய ஃபி முத்லக் நியா க ஹதீஸி யுபஅஸூன அலா நியாத்திஹிம். அந்த ஹதீஸ் பொதுவான நியத்தை பற்றி உள்ள அறிவிப்புகள் தான் மற்ற சஹாபாக்களை கொண்டு இருக்கிறத தவிர இன்னமல் அமாலு பின்னியாத் இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா என்கிற அந்த வாசகத்தை கொண்டு இல்லை. மாறா என்ன இருக்குது, யுபாசூன் அலா நியாத்தியும், மறுமை நாள் என்ன செய்வாங்க, நியத்துகளின் அடிப்படையில் எழுப்பப்படுவார்கள் என்ற அந்த வாசகம் தான் வருது. சரிங்களா? அதே போல ஹதீஸின் லைஸ லஹு மன் மன் லைஸ லஹு மன் கஸாத்துஹு இல்லா மானவா குஸாத்திஹி லைஸ லஹு மின் குஸாத்திஹி இல்லா மானவா. போராளிகளுக்கு அவர்கள் போரில் எதை நியத்து வைக்கிறாங்களோ அதான் கிடைக்கும் அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ். வஹக்கதா யஃபாலு திர்மிதி ஃபி ஜாமி, இதை தான் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜாமியில் செய்து காட்டியிருக்காங்க. ஐசியக்குல் அவர் சொல்கிறாங்க வஃபில் பாபி அன் ஃபுலான் வ ஃபுலான் ஃபைன்னஹு லா யுரீது
தாலிக்கல் ஹதீஸல் முஐயன், இப்படி இன்னார தொட்டுன்னு இந்த பாபில் வந்து நிறைய வந்திருக்கு. ஆனாலும் கூட குறிப்பிட்ட ஹதீஸ் அவங்க என்ன சொல்லலை. பல் யுரிது அஹாதிசன் ஆஹர், வேறு ஹதீஸுகளை சொல்கிறாங்க. யசிஹு அன் தக்துப ஃபில் பாப், இதே பாபில் எழுத முடியும் இல்லை, ஆனால் அதே டிட்டு ஹதீஸா கிடையாது. நியத்துன்ற பாபில் அது கொண்டு வரலாம், ஆனால் அதே ஹதீஸா கிடையாது, வேறு வேறு ஹதீஸ். அது காலல் இராக்கி வஹுவ அமலுன் ஸஹீஹுன், இதுதான் சரியான செயல். இல்லை அன்ன கசீர மின் நாசி யஃபஹமூன மின் தாலிக்க அன்ன மின் சும்மிய மின் சஹாபத்தி யர்வோன தாலிக்கல் ஹதீஸி பி ஐனிஹி. இது அவர் சொல்ல இல்லை. ஆனாலும் நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, என்ன விளங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து சஹாபாக்களிடமிருந்து இந்த குறிப்பிட்ட ஹதீஸையே அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துக்களாக இருக்குன்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வலைச கதாலிக்கான அது அப்படி இல்லை. பல்க் அது யக்கூனு கதாலிக்க, அப்படி இருக்கவும் செய்யும். பக்கத்து யக்கூனு ஹதீஸ் நாகர் யசிஹு இராதுஹு ஃபி தாலிக்கல் பாபி, அதே தலைப்பில் கொண்டு வரக்கூடிய வேறு சஹீஹான ஹதீஸாகவும் இருக்கக்கூடும். வலை யஸிஹ் மின் தரீகி அன் உமர் இல்ல தரீக்கல் முத்தகத்திமா, உமர் அல்லாஹ்விடமிருந்து முன்னாடி சொன்ன ஒரே ஒரு வழிதான் அதில் ஆதாரபூர்வமானதாக இருக்குது, சஹீஹானதாக இருக்குது. காலல் பஸ்ஸாரு ஃபி முஸ்னதிஹி லா யஸிஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா மின் ஹதீஸ் உமர், உமர் அல்லாஹ்வை தொட்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இல்லாமல் வேறு எந்த ஹதீஸும் நியத்துடைய ஹதீஸ் தொடர்பான விஷயத்தில் ரசூலுல்லாஹ்விடமிருந்து சஹீஹா வரவில்லை. வலா அன் உமரிடமிருந்தும் அதே போல் இல்லா மின் ஹதீஸ் அல்கமா, அல்கமாவுடைய ஹதீஸை தவிர. வலா மின் அல்கமா இல்லா மின் ஹதீஸி முஹம்மது, அதே மாதிரி அல்கமாவிடமிருந்து முஹம்மது பின் இப்ராஹிமோடைய ஹதீஸை தவிர வேறு எதுவும் என்ன சில சஹீஹா வரல. வலா அன் முஹம்மதின் இல்லா மின் ஹதீஸி யஹ்யா, முஹம்மதிடமிருந்து யஹ்யாவுடைய ஹதீஸை தவிர வேறு எதுவும் சஹீஹா வரல. அப்போ மொத்தத்தில் கடைசியில் எங்கே தான் வந்து நிற்கிறோம், பேக் டு பவலியன் மாதிரி கடைசி முதல் பாயிண்ட்டுக்கு தான் வந்து நிற்கிறோம். இப்போ இது ஒன்று தான் அதில் ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கு. இல்லை ஐது, ஆமாம் யஹ்யா பின் சயீத் மயின் இல்லை. அம்மா ஹதீஸ் நஹி கால திருமதி ஃபில் ஜாமி வலிலல் அஹ்தா ஃபி யஹ்யா பின் சுலைம், யஹ்யா பின் சுலைம் சலீமா சுலைம், ஆமாம் அப்துல்லா சுலைம் தான். அப்துல்லா பின் தீனார் தஃபர்ரத பி ஹாதல் ஹதீஸ் அன் இப்னு உமர், சரியா. வகால இப்னு அதி அகீபமா அவரதஹு, அதை அந்த செய்தியை கொண்டு வந்ததை தொடர்ந்து சொல்கிறாங்க. லம் அஸ்மாஹு இல்லா மின் இஸ்மத் அன் இப்ராஹிம் பின் ஃபஹத் வ இப்ராஹிம் முஸ்லிமுல் அம்ரி லஹு மனாக்கிர், இல்லை இப்ராஹிம் வந்து நம்பகமானவர் இல்லை. நாம் ஹதீஸு அல் மிக்ஃபர் லம் யதஃபரது பிஹி மாலிக் பல் தாபஹு அன் ஜுஹ்ரி இப்னு அஹி அல் ஜுஹ்ரி வ ரவாஹு அல் பஸ்ஸார் ஃபி முஸ்னதிஹி வ அபு உவைஸ் அன் அபி ஆமிர் ரவாஹு இப்னு அதி ஃபில் காமில் وابن سعد في طبقات ومعمر رواه ابن عدي والأوزاعي نبه عليها المزي في الأطراف. அதே போல் இப்னு அல் அரபி சொல்கிறாங்க அன்னலஹு சலாசத் அஷர தரீகன் கைர தரீக்கி மாலிக், மாலிக்குடைய தரீக் அல்லாத, அதாவது இந்த மிக்ஃபரோட ஹதீஸ் இருக்கு இல்லையா, சொல்லா மக்காவுக்கு ஒரு அந்த ஹதீஸ், அதுக்கு வந்து மாலிக் ரஹ்மாவுடைய தரீக் அல்லாத மேலும் 13 தரீக் இருக்கின்றதை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. ஒக்கால ஷேகுல் இஸ்லாம் கது ஜமாத்து துர்கஹு ஃபவசல்து இலா சபாத் அஷர், அந்த துர்க் எல்லாத்தையும் கோர்வை செஞ்ச அது மொத்தம் 17 துருக்கு வந்திருக்கின்றத இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதோடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால், ஷாதான ஹதீஸ் என்பது எதை ஷாதான ஹதீஸு, நம்பகமான ராவி அவரை விட நம்பகமான ஒருவருக்கு, அவரை விட அஃபலான ஒருவருக்கு அல்லது அவரை விட அலுபத்தான ஒருவருக்கு முரணா அறிவிக்கிறது, சரிங்களா, அதுதான் ஷாத். அப்போ அப்படி உள்ள ஷாதுகள் வந்து என்னது, அது ஷாத் என்கிற காரணத்தினால மருதுதாக்கப்படுமா என்று கேட்டால் இல்லை. ஷாத் என்பது மக்பூலான ஒரு தர்ஜாவில் தான் இருக்கும், அது அசன் என்கிற இடத்துக்கு தான் கொண்டு வந்து வைக்கப்படும், சரிங்களா, லைஃப் என்று சொல்ல முடியாது, சரிங்களா. ஷாத் என்பது ஹசன் அல்லது சஹீயோட தரத்தில் குறைவாக இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியும். எப்போ அது வந்து மர்துதாகுன்னு சொன்னால், ஷாத் வந்து லைஃபோட இனம் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், அது என்ன தெளிவாக. ஷாத் என்பது லைஃபோட இனத்தை சார்ந்து தான். எப்போ அது லைஃப் ஆகும், அந்த ஷாதாக வரக்கூடிய செய்தி ராவி என்ன செய்கிறாரு, லபத்து இல்லாதவராக இருக்கிறார், அதில் இல்லாதவராக இருக்கிறார், ஹிஃப்து சூல் ஹிஃப்து உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஷாது. அது மட்டும் இல்லாமல் அது லைஃப் ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நம்ம வந்து ராபி அஷ்ரை பார்க்கலாம், சரியா.